ஆக்சுவலா ஏலியன் எக்ஸ் தான் பென்டன் சீரிஸ்லயே த மோஸ்ட் பவர்ஃபுல் ஏலியன். ஆனா பென்னால இந்த ஏலியன் எக்ஸோட ஃபுல் பவர் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏலியன் எக்ஸ்க்குள்ள செரினா பெலாக்கஸ் சொல்லிட்டு ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கு. இந்த ரெண்டு பேருமே எப்பயுமே பென்னு கூட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பென்னால இவங்களோட ஆர்கியூமெண்ட்டை பேசி கன்வின்ஸ் பண்ண மட்டும்தான். மிச்சத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பென்டன் ரொம்ப பிடிக்கும்னா பென்டனோட 2 மூவி நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற மாதிரி கரெக்டா பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ரொம்ப முக்கியம், லைக் போட்டுருங்க. கமெண்ட்ல ஒரு ரெட் கலர் கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கங்க. அதுல லைக் பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க லைக் பண்ண நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அதையும் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பென் அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணா மட்டும்தான் ஏலியன் எக்ஸோட பவரை யூஸே பண்ண முடியும். ஆனா ஆம்னிவர்ஸ் சீசன் 6 எபிசோட் 8ல பாரடாக்ஸ் கூட போடப்பட்ட அக்ரிமெண்ட் மீறி ஏலியன் எக்ஸை யூஸ் பண்ணி ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்மே ரீக்ரியேட் பண்ண குற்றத்துக்காக பென்னை வந்து என்டர் கேலக்டிக் கோர்ட்ல வந்து ஆர்ஜர் பண்ணிருப்பாங்க. இந்த கேஸ்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக பென் வந்து ஏலியன் எக்ஸா மாறி கேலாக்டிக் கிளாடியேட்டரோட ஃபைட் பண்ண போவான். ஆனா எப்பயும் போல செரினாவும் பெலாக்கஸும் பென்னு கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பென் இவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் ஏலியன் எக்ஸோட ஃபுல் கண்ட்ரோலையும் கொஞ்ச நேரத்துக்கு என்கிட்ட கொடுங்க, நான் ஏலியன் எக்ஸ் யூஸ் பண்ற வரைக்கும் உங்களுக்குள்ள எவ்வளவு வேணாலும் வாக்குவாதம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவான். அவங்களும் இந்த டீலுக்கு ஒத்துப்பாங்க. இதனால பென்னுக்கு கிடைச்ச நல்லது என்னன்னா செரினாவும் பெலாக்கஸும் எப்பயுமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல பென்னால ஏலியன் எக்ஸோட ஃபுல் கண்ட்ரோலையும் யூஸ் பண்ணிக்க முடியும்.